பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் 1ஆம் தேதி ஜூலை மாதம் கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த மாதத்திலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். ஆம் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னாலே நாம் அதிகமாக தியானிக்கக்கூடிய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அநேக தேவ ஊழியர்கள் தேவன் உணர்த்துகிற வார்த்தையை பேசுவார்கள். இந்த ஏசாயா 41:10 நான் பலமுறை வாக்குத்தத்தமாக பேசியிருக்கிறேன். இதில் இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்திய ஒரு காரியம், ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஆனால் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை இங்கே பார்க்கலாம். முதலாவது, நீ பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் தேவன் என்று. இரண்டாவது, நீ திகையாதே. திகையாதே, பயப்படாதே, 2 ஒரே காரியம்தான். ஆனால் ஏன் அங்கே அப்படி பயப்படாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு, திகையாதே என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், பயப்படாதே அப்படின்னா ஒருத்தவங்க பார்த்துட்டு ஒரு காரியங்களை பயப்படுகிற விதம் இருக்குது. திகையாதே அப்படின்னா திகைத்து போகிறது, அதாவது ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே, அதாவது அப்படியே பார்த்தா அப்படியே நின்றுவாங்க, அப்படியே அப்செட் ஆன மாதிரி, அப்படிதான் சொல்லணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்விலே என்ன காரியம் வந்தாலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிறத ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்விலும் கூட நம்மை பார்த்து பயப்படாதே, திகையாதே என்று நமக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதத்தில் எந்த காரியங்களை குறித்தும் கலங்காதிருங்கள். இந்த மாதம் மாத்திரமல்ல, நாம் எந்த நாளும் எந்த காரியத்தை குறித்தும் நாம் கலங்காதிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மாதத்திலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை பலப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மாத பிறப்புகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அனுசரியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளை காணும்படிக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் தீர்காயுசும் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்விலே தொடருவதாக இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நீர் நடத்தும். ஆண்டவரே சபையின் அங்கத்தினர்களுக்காக, ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் மேல் நீட்டப்பட்டிருப்பதாக. மனுஷருடைய எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள் நீங்கி போகட்டும். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்திலே நீர் எங்களோடு உம்முடைய பிரசன்னத்தை, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எங்கள் மேல் இன்னும் அதிகமாய் ஊற்றி எங்களோடு நீர் நிழலிட்டு ஆண்டவரே எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் உம்மை அழைக்கிறோம். எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலைக்கு சென்று வருகிற பிள்ளைகள் மேல் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். விரும்புகிற காரியத்தை நீர் ஆரோக்கியம், ஆண்டவரே சௌக்கியமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாய்க்க பண்ணுவீராக. குடும்பத்தில் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். நீண்ட நாட்களாக வியாதியின் பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் சுகப்படுத்துவீராக. கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த மாதத்தில் எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளும் எங்களுடைய வாழ்விலே உண்டாவதாக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.